அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஜூன் 3, 2025 வைகாசி 20ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். ஒவ்வொரு புதிய நாளும் நமக்கு வரம்தான். சிந்திப்போம், செயல்படுத்துவோம், சாதிப்போம். சாதனையை நோக்கி நம் முயற்சிகளை செய்வோம். சோதனையெல்லாம் சாதனைதான் நமக்கு. இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய நினைவூட்டல்கள், நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தல் அப்படிங்கிற ஒரு செயலை செய்து பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் நடையை தொடங்கி இருக்கிறோம். உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தால் அது இயல்பாக இருக்கும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும். அவைகளும் இயல்பாகவே இருக்கும். நடையை தொடங்கும் பொழுது சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். நம்மளுடைய 2 நாசியிலையும் சுவாசம் வருகிறதா அப்படின்னு இப்படி நம்மளுடைய சோதனைகளை செய்து தான் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்க வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய முதல் விஷயமாக நாம் செய்ய வேண்டியது, நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்குவதற்கு முன்பாக நம்மளுடைய தாயை வணங்க வேண்டும், நம்மளுடைய தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, இறைவனை, பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொள்ள வேண்டும், நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்கி கொள்ள வேண்டும்.
இவ்வாறாக நம்மளுடைய தாய் தந்தை குருமார்கள், இயற்கை இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் இவர்களை வழிபட்டு அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களை வழித்துணைக்கு அழைத்து நமது பயிற்சிகளை நாம் தொடங்கி இருக்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கப்படக்கூடிய அத்தனை செயல்களும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள்தான் நமக்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நமக்கு என்றென்றும் இருப்பார்கள். நம்மளை சிறப்பாக வழிநடத்துவார்கள், நம்மை வெற்றி பெற செய்வார்கள். அவர்களை வழிக்கு அழைத்து கொண்டு நமது பயிற்சிகளை தொடங்கினோமானால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் வெற்றியை நாம் பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டி, தொடர்ந்து நம்மளுடைய இலக்கு எது என்பதை நினைவில் கொண்டு பயணிக்க வேண்டும். இலக்கில்லா பயணம் துடுப்பில்லா படகில் பயணிப்பது போல அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ இலக்கை நிர்ணயித்து பயணிக்க வேண்டும். இலக்கை நாம் அடைய போகிறோம், தொட போகிறோம், வெற்றி காண போகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு பயிற்சியை தொடங்கினால் இலக்கு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது எது சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் இலக்கின் முடிவை மட்டும் மனதில் கொண்டு அதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்பதை நினைவில் கொண்டு நமது பயணத்தை தொடங்க வேண்டும். நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நாம் நடக்கும் இடத்தில் காற்றோட்டம் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். போதிய வெளிச்சம் இருக்கிறதா என்பதை நினைவில் கொண்டு நமது பயிற்சிகளை நாம் தொடங்க வேண்டும். நமது எண்ணத்தை சுத்தமாகவும் நமது உள்ளத்தை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வைத்து நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும். புதியவர்கள், பேசிக் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள் 10:30 நிமிடத்தில் மணியோசை கேட்டதுக்கப்புறம் நடையை மாற்றி நடக்கணும். பழையவர்கள், அதாவது அட்வான்ஸ் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள், புதியவர்கள்ங்கிறது டைகர் குழுமத்தை பொறுத்தவரை 21 நாட்கள் தான். ஸோ அதன் பிறகு எல்லாருமே அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வர முயற்சிக்கணும். ஸோ அவர்களுக்கு 42 நிமிட நடை, 21 நிமிடங்களில் இடைவெளி சொல்லும் பொழுது அதன் பிறகு மாற்றி நடக்கணும். இதையும் ஒவ்வொரு நாளும் நினைவில் வையுங்கள். புதியவர்களுக்கு ஒரு மணியோசை 10:30 நிமிடத்தில் கேட்கும். அப்பொழுது அவர்கள் நடையை மாற்றி நடக்கணும். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இன்றைய தினம் பகுதி கேட்க போகிறோம். இன்றைய தினம் பகுதியை நமக்கு வழங்க வருகிறார் சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, இப்பொழுது நாம் இன்றைய தினம் பகுதியை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பகுதியில் இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் நிகழ்வு உலக மிதிவண்டி தினம். ஜூன் 3ஆம் தேதியை வேர்ல்ட் பைசைக்கிள் டே அப்படின்னு கொண்டாடுறோம். உலக அளவில் ஆரோக்கியம், சுற்றுச்சூழல் மற்றும் நிலையான போக்குவரத்திற்கு மிதிவண்டி ஓட்டுவதன் நன்மைகளை எடுத்து காட்டுவதற்காக தான் இந்த நாளை நம்ம கொண்டாடுறோம். வாழ்க்கையையும் நமது கிரகத்தையும் மேம்படுத்துவதற்கான ஒரு வழிமுறையாக எளிமையான, மலிவு மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த மிதிவண்டியை ஊக்குவிப்பதற்காக இந்த நாளை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். 2018ஆம் ஆண்டு முதல் ஐக்கிய நாடுகளின் பொது சபையால் இந்த நாள் அங்கீகரிக்கப்பட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் என்ன தீமில் கொண்டாடுறோம் அப்படின்னா, எளிமையான, மலிவு விலை, நம்பகமான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்து முறை அப்படிங்கிற தலைப்பில் கொண்டாடுறோம். இதில் முதல்ல நிலையான போக்குவரத்துக்கு உதவியாக இருக்குது. அதாவது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எளிமையான பயணம் செய்யக்கூடியதாக நமக்கு மிதிவண்டி இருக்குது. மிதிவண்டி கண்டுபிடிச்ச காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் நிலையான போக்குவரத்து, எல்லாருமே எளிமையாக பயன்படுத்தக்கூடிய போக்குவரத்து அப்படின்னா நம்ம மிதிவண்டி தான். அடுத்ததாக ஆரோக்கியத்திற்கு உதவுது. நம்ம ஆரோக்கியத்திற்கு எப்படி நடைப்பயிற்சி எளிமையானதோ அதே மாதிரி மிதிவண்டி பயிற்சியும் ஆரோக்கியத்தை தருது.
நம்ம மன அழுத்தத்தை போக்குது, நம்ம தசைகளை வலிமையாக்குது, நம்ம ஆரோக்கியத்திற்கு எப்பவுமே மிதிவண்டி உதவியாயிருக்குது. அடுத்ததா சுற்றுச்சூழல் நன்மைகள். சைக்கிள் ஓட்டுறதுனால கார்பன் வெளியேற்றம் குறைஞ்சு சுத்தமான காற்று தரத்துக்கு உதவியாயிருக்குது. சுற்றுச்சூழலுக்கு எந்தவித கேடும் இல்லாம மிதிவண்டி நமக்கு நன்மையை கொடுக்குது. அடுத்ததா பொருளாதார நன்மைகள். மிதிவண்டி மலிவு விலையில கிடைக்குது. எல்லாருமே வாங்கக்கூடிய விலைகள்ல மிதிவண்டி இருக்குது. நம்ம குழந்தையா இருக்கும் போதே நமக்கு மிதிவண்டியை தான் நமக்கு முதல் வாகனமா நமக்கு வாங்கி கொடுப்பாங்க. அதுல இருந்து பரிணாம வளர்ச்சியா எத்தனையோ விதங்கள்ல மிதிவண்டி மாறி இப்போ கியர் சைக்கிள் வரைக்கும் விதவிதமான மிதிவண்டிகள் நமக்கு கிடைக்குது. மிதிவண்டி எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 1817ஆம் ஆண்டுல ஜெர்மனை சேர்ந்த வான் டிரைசால் அவங்க தான் முதல்ல இருசக்கர மிதிவண்டி கண்டுபிடிச்சாங்க. முதல்ல கண்டுபிடிச்ச மிதிவண்டியில பெடல்கள் இருக்காது. ஓட்டுநர்கள் தான் கால்களால தள்ளி அதை இயக்கிற மாதிரி கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் பரிணாம வளர்ச்சியில விதவிதமான மிதிவண்டிகள் நமக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துருக்குறாங்க. உலகத்திலேயே நீளமான மிதிவண்டி எது அப்படின்னா டேண்டம் அப்படிங்கிற ஒரு மிதிவண்டி தான். இதுல 35 பேர் அமர்ந்து போகலாம். இது 65 அடிக்கும் மேல நீளமான மிதிவண்டி. மிதிவண்டி அப்படின்னதுமே எல்லாருக்குமே நாம் எப்போ முதல்ல மிதிவண்டி வாங்கினோம், எப்படி பயன்படுத்தினோம், எவ்வளோ ஆசையாக அதை பயன்படுத்தினோம், எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நினைவில் வந்திருக்கும். மிதிவண்டி நமக்கு நிறைய சந்தோஷங்களை கொடுத்துருக்கு. எல்லாரும் இன்னைக்கு அதை நினச்சி பார்ப்போம். அனைவருக்கும் உலக மிதிவண்டி தின நல்வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான வாய்ப்பு தந்த நமது குரு டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணாவிற்கு நன்றி. பிரபஞ்சத்திற்கும் நன்றி. நன்றி. நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நன்றி சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து நம்ம இன்றைய தினம் பகுதியில் இன்றைக்கி உலக மிதிவண்டி தினம், வேர்ல்டு பைசைக்கிள் டே, அதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத சகோதரி நினைவுபடுத்தினாங்க. சைக்கிள் அப்படிங்கிறது உண்மையிலேயே குழந்தை பருவத்தில் இருந்து எல்லோருக்கும் அதை தாங்கள் ஓட்ட வேண்டும், அதை வாங்க வேண்டும், தனக்கென ஒரு வாகனம் இருக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படும்படி கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக வரை அது இருந்தது. இன்றளவும் குழந்தைகளுக்கு சைக்கிள் அப்படிங்கிறது சிறு வயதில் தேவைப்படுகிறது, ஆசைப்படுகிறார்கள். ஆனால் இன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது மக்கள் அந்த சோம்பேறித்தனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சிக்கி இன்றைக்கி சைக்கிள் அப்படிங்கிறத அந்த வாகனத்தை மறந்து இன்றைக்கி எல்லோருமே மோட்டார் சைக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய இயந்திரத்தில் இயங்கக்கூடிய அந்த வகை வாகனங்களை தான் அதிகமாக வாங்குகிறார்கள். அதன் விளைவாக இன்றைக்கி உலகம் அப்படிங்கிறது இந்த சுற்றுப்புற சூழல் அப்படிங்கிறது அசுத்தமாக எவ்வளவு பொல்யூஷனோடு பயணிக்கிறோம் அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவைகளுக்கு மிகப்பெரிய மாற்று அப்படிங்கிறது இந்த பைசைக்கிள், சைக்கிள் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தாங்க. மிதிவண்டி அப்படின்னு தமிழில் குறிப்பிடுகிறோம். இந்த சைக்கிளை இன்றைக்கி எல்லோருமே உடற்பயிற்சிக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்னும் அது அவர்கள் சொன்னது போல் செலவு வைக்காத ஒரு விஷயம். மக்களுக்கு நடைப்பயிற்சி அப்படிங்கிறது எந்த செலவும் இல்லாத ஒரு விஷயமாக எப்படி கடைபிடிக்கப்படுகிறதோ அதே போல் ஒரு சிறு தொகை, ஒரு 5000 ரூபாய் அந்த வகையில் ஒரு பணத்தை செலவழித்தால் அது வாழ்நாள் முழுவதுமே அது ஒரு அற்புதமான ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு வாகனமாக நமக்கு அந்த மிதிவண்டி இருக்கிறது. இந்த மிதிவண்டி ஒரு வீட்டுக்கு ஒன்று அப்படின்னு இன்றைய காலகட்டத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லோருடைய ஆசையாகவும் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி பெருவாரியான இடங்களில் குழந்தைகள் அப்படிங்கிறவங்க பெரியவங்கள் ஆயிட்டாங்க அப்படின்னா சைக்கிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வைத்துக்கொள்வதில்லை. எல்லோருமே அந்த மோட்டார் சைக்கிள் மற்றும் வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள், இவைகள் மீது தான் அவர்களுடைய மோகம், ஆசை அப்படிங்கிறதெல்லாம் வளர்கிறது. ஆனால்
சைக்கிளில் பயணிப்பது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஆனந்தத்தை தரும். அது ஒரு ஒரு உடற்பயிற்சிக்காவது வைத்துக்கொள்ள வேண்டும். அருகில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு, கடைகளுக்கு செல்லும் பொழுது நாம் அந்த சைக்கிளை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் இன்றைய தினத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கடந்த 1ஆம் தேதி நீங்கள் என்னுடைய ஸ்டேட்டஸ் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அது என்ன அப்படின்னா, இன்றைக்கி கொண்டாடக்கூடிய இந்த வேர்ல்டு பைசைக்கிள் டே அப்படிங்கிற ஒரு விஷயத்த 1ஆம் தேதியே எங்கள் ராமநாதபுரத்தில் ஒரு அமைப்பின் வாயிலாக தேன்கூடு நிறுவனமும் இணைந்து ஒரு அந்த சைக்கிள் ரேலி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டாடினோம். காரணம் பள்ளி திறந்து விடுகிறது. நேற்றே பள்ளி திறந்தாச்சு. ஸோ பள்ளி திறந்ததுக்கு பிறகு குழந்தைகளை அப்படிங்கிறத அழைப்பது அப்படிங்கிறது சற்று சாத்தியமில்லாத ஒரு விஷயமாக மாறிடும். அப்படிங்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமையே குழந்தைகளை அழைத்து அந்த பைசைக்கிள் டே அப்படிங்கிறத கொண்டாடினோம். கிட்டத்தட்ட ஒரு 70லிருந்து 90 குழந்தைகள் பங்கு கொண்டார்கள். எல்லோருக்கும் நம்மளுடைய நிறுவனத்தின் சார்பாக அவர்களுக்கு சிறு சிற்றுண்டி உணவு அப்படிங்கிறது வழங்கப்பட்டு அவர்களை ஊக்குவித்து அவர்களை இன்னும் எல்லோரும் சைக்கிள்களை மறக்காமல் பயணிக்க வேண்டும், பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத ஊக்கப்படுத்தும் விதமாக குழந்தைகளின் வாயிலாக மற்றவர்களுக்கும் நம்ம ஒரு விழிப்புணர்வை உண்டு பண்ணோம். அதை அற்புதமாக ஏற்பாடு செய்த அந்த அரசுக்கும் அந்த அமைப்புக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி, பைசைக்கிள் அப்படிங்கிற இந்த தினத்தை நம்ம கொண்டாடுகிறோம். எல்லோரு வீட்டிலும் ஒரு பைசைக்கிள் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை எல்லாருமே வகுத்து கொள்ளுங்கள். நிச்சயமாக எல்லாராலும் முடியும். ஆனால் எல்லாரும் மறந்துடுறோம். ஆனால் வாழ்க்கையில் சைக்கிள் ஓட்ட பழகிட்டோம்னா நிச்சயமாக வாழ்க்கை முழுவதும் அது நமக்கு நினைவில் இருக்கும். ஆகையால் ஒரு சைக்கிள் இருந்தால் தான் நம்ம பயன்படுத்துவோம். ஸோ எல்லார் வீட்லேயுமே ஒரு மிதிவண்டி அப்படிங்கிறத இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத என்னுடைய ஆசையாக இந்த நேரத்தில் தெரிவித்து, இந்த அற்புதமான இன்றைய தினத்தில் வேர்ல்டு பைசைக்கிள் டே அப்படின்னு சொல்லக்கூடிய உலக மிதிவண்டி தினத்தை நமக்கு நினைவூட்டி வாழ்த்து சொல்லிய சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, தொடர்ந்து நம்ம இப்போ ஒரு அற்புதமான ஆடியோ கேட்க போயிடும். இந்த அற்புதமான ஆடியோ அப்படிங்கிறது உண்மையிலேயே இந்த ஆடியோ ஒளிபரப்பி நான் கேட்கும் பொழுது பழைய நினைவுகள் அப்படிங்கிறது பல்வேறு வகையில் வரும். எப்பொழுதுமே பழைய நினைவுக்கு வரும் பொழுது மகிழ்வு மட்டும்தானே வரும். ஆனால் இங்கே கூடவே சில பல வலிகளும் வந்தது, சில பல வருத்தங்களும் வந்தது. இது ஏன் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த ஆடியோ கேட்கும்போது தெரிய வரும். இந்த அற்புதமான ஆடியோ இந்த தருணத்தில் வேணும். ஏன்னா இன்றைய குழந்தைகள் நீ பள்ளிக்கு 2வது நாளாக பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த குழந்தைகளுக்கு இப்படியெல்லாம் நம்மளுடைய பெற்றோர்கள் இருந்தார்களா, இப்படியெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்தார்களா அப்படின்னு சொல்லும் அளவுக்கு இந்த விஷயம் உங்களுக்கு நினைவூட்டும். நான் என்ன ஏதுன்னு அதை பற்றி சொல்லாமல் அந்த சுவாரஸ்யத்தை நீங்கள் அந்த ஆடியோலேயே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போது இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரர் டைகர் கணேசன் ஃப்ரம் திண்டுக்கல், இவங்க சவுத் ஜோன் டைகர் கிளப்போடைய கேப்டனாக இருக்கிறாங்க. அண்ணன் சகோதரர் டைகர் கணேசன் ஃப்ரம் திண்டுக்கல் சவுத் ஜோன் டைகர் கிளப் கேப்டன் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரர் டைகர் கணேசன் ஃப்ரம் திண்டுக்கல் சவுத் ஜோன் டைகர் கிளப் கேப்டன் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, இப்போது நம்ம அந்த ஆடியோ கேட்க போகிறோம். இந்த ஆடியோ கேட்கும்போது நிச்சயமாக உங்களுக்கும் பழைய நினைவுகள் பல போகும். அதே நேரத்தில் நான் சொன்னது போல் மகிழ்வோடு சேர்த்து சில பல வழிகளும் உங்களுக்கு போகும். ஏங்கிறத இப்போ நம்ம அந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். அக்காலத்தில் நாம் வாங்கிய அடிகளின் லிஸ்ட். ஆனால் வாங்கின ஒவ்வொரு அடியும் எங்களை புடம்போட்ட தங்கமா மாத்துச்சு என்பதுதான் இங்க மேட்டர். அடி வாங்கி ரொம்ப நேரம் அழுதிட்டு இருந்தா மறுபடியும் அடி. அடி வாங்கிட்டு அமுக்கமா அழாமல் இருந்தால் எவ்வளவு நெஞ்செழுத்தம்னு மறுபடியும் அடி. அடி வாங்காமலேயே அழுதா நடிக்கிறையான்னு விழும் அடி. பெரியவங்க உட்கார்ந்திருக்கிற இடத்துல நின்னுட்டு இருந்தா அடி. பெரியவங்க நின்னுட்டு இருக்கும்போது உட்கார்ந்திட்டே இருந்தா அடி. பெரியவங்க உட்கார்ந்திருக்கும்போது குறுக்காலும் நெடுக்காலும் நடந்தா அடி. விருந்தாளிக்கு சமைத்ததை முன்னதாக சாப்பிட்டா அடி. தட்ல சோத்த வச்ச பிறகு சாப்பிட மாட்டேன்னு அடம்பிடிச்சா அடி.
சூரியன் மறைஞ்ச பிறகு லேட்டா வீட்டுக்கு வந்தா எங்க சுத்திட்டு வர்றேன்னு அடி. எப்ப பார்த்தாலும் மூஞ்சிய தூக்கி வச்சிட்டு இருந்தா அடி. ரொம்பவும் துள்ளி குதிச்சாலும் அடி. சின்ன பசங்களோட சண்டை போட்டு ஜெயிச்சிட்டேன்னு கூவினா அடி. ரொம்பவும் மெதுவா சாப்பிட்டா அடி. அவசரமா அள்ளி போட்டு சாப்பிட்டாலும் அடி. காணாதது கண்டது போல கண்டமேனிக்கு சாப்பிட்டால் அடி. தட்ல போட்டதை முழுக்க சாப்பிடாம இருந்தால் அடி. சாப்பிட்ட பிறகும் தட்டை சுரண்டிட்டு இருந்தால் அடி. பேசிட்டே சாப்பிட்டா அடி. பெரியவங்க எழுந்த பிறகும் தூங்கிட்டு இருந்தா அடி. விருந்தாளிங்க சாப்பிடுவதை பார்த்தால் அடி. தடுமாறி நடந்து விழுந்தா அடி. பெரியவங்கள முறைச்சு பார்த்தா அடி. சாப்பிட்ட தட்ட சரியா கழுவலைன்னா அடி. கழுவின தட்ட ஒழுங்கா வைக்கலன்னா அடி. நகத்தை கடிச்சா அடி. குளிக்காட்டி ஒரே அடி. காக்கா குளியலா குளிச்சு உடனே வந்தா முதுகுல ஒரு அடி. ஸ்கூல்ல மிஸ்பிஹேவ் பண்ணினேன்னு தெரிஞ்சா வீட்ல அடி. தெருல போற கார் உரசிட்டு போச்சுன்னா ஏண்டா கார் கிட்ட போனேன்னு சொல்லி அடி. வண்டில அடிபட்டு குத்தியிரும் கொலையுயிருமா இருந்தாலும் அஜாக்கிரதைக்கு 4 அடி. கேட்ட கேள்விக்கு பதில் வரலேனா அடி. பெரியவங்க பேசும்போது பதில் சொன்னா அடி. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இருந்து ஓசியா ஷூ வாங்கி போட்டுக்கிட்டா அடி. ஷர்ட் வாங்கி போட்டாலும் அடி. அம்மா செலக்ட் பண்ணின சட்டை பிடிக்கலன்னு சொன்னா அடி. டீச்சர் தப்பா நோட்ஸ் கொடுத்தாலும் நாம கரெக்ட் பதில் எழுதினா நீ பெரிய பிஸ்தாவான்னு சொல்லி விழுமடி. சாப்பிட்ட பிறகு தட்டை நக்கினால் அடி. பக்கத்து வீட்டு பொண்ண பார்த்தா அடி. இன்னிக்கு பசங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. ஆனால் எங்களில் பலருக்கு இளமையில் வாங்கிய அடிகள் வாழ்வில் முன்னேற உதவின என உறுதியாக சொல்ல முடியும். பெருமையாகவும் சொல்ல முடியும். வாழ்வை எம்மை அடித்த பெற்றோர்களும் ஆசிரியர்களும். அடிகள் எம் வாழ்வின் படிகள். நன்றி சகோதரர் டைகர் கணேசன் ஃப்ரம் திண்டுக்கல் சவுத் சோன் டைகர் கிளப் கேப்டன். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, தொடர்ந்து நம்ம இன்றைக்கி கேட்ட அந்த ஆடியோ அப்படிங்கிறது நம்ம அடி வாங்கிய தருணங்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை நினைவூட்டியது. நான் ஏற்கனவே சொன்னது போல் மகிழ்வையும் தந்திருக்கோம், கொஞ்சம் இன்பமான வழிகளையும் தந்திருக்கோம் இல்லையா? எப்பெல்லாம் நம்ம அடி வாங்கினோம், இன்னும் இந்த பட்டியலில் இதுதான் குழந்தைகளே முடிவெடுத்துடாதீங்க எவ்வளவுதானா அப்படின்னு. இன்னும் பட்டியல் நீண்டு கொண்டே போகும். ஆனால் அதை இன்றளவும் யோசித்து பார்த்தோமானால் எம்மை வளர்த்தது அவைகள்தான் அப்படிங்கிறது நினைவுக்கு வருது. அதை தான் அவங்களும் ஆடியோவில் சொல்லியிருந்தாங்க. நம்மை வளர்த்தது செதுக்கியது அனைத்துமே. ஏன்னா ஒரு கல் சிலையாக மாறுகிறது அப்படின்னா அது உளிப்பட்டு சுத்தியல் பட்டு அது அடி வாங்கினா மட்டும்தான் அது சிலையாக மாறும் சொல்லுவாங்கள் அல்லவா? அதுபோல் எம்மை திருத்தி எம்மை வழி நடத்தி எங்களை அற்புதமாக இந்த உயரத்திற்கு கொண்டு பார்த்திருக்கிறார்கள் நமது பெற்றோர்கள் அப்படிங்கிறத எண்ணும் பொழுது உண்மைதானே. நம்ம சொல்லலாம் அடிக்கக்கூடாது. ஆனால் இன்றைய குழந்தைகளை அப்படி வளர்க்கலை, யாருமே வளர்க்கலை. ஆனால் இன்றைக்கி நாம் இன்றைய குழந்தைகளே அப்படி எந்த ஒரு விஷயத்தையும் பெரியவங்களுக்கு முன்னாடி இப்படி பண்ணக்கூடாது, அப்படி எல்லாமே சோசியலாக அப்படியே விட்டுடுங்க அப்படிங்கிற மாதிரி உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அது நம்மளுடைய கலாச்சாரத்தை நம்மளுடைய பண்பாட்டை அது மாற்றிக்கொண்டிருக்கிறதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோன்றுகிறது. ஏன்னா இன்றைக்கி குழந்தைகளுக்கு எப்படி அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும், எப்படி குழந்தைகளை வளர்க்க வேண்டும், எப்படி பெற்றோர்கள் குழந்தைகளிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி பயிற்சி வகுப்புகள் தான் போய்கொண்டிருக்கே தவிர, இன்றைய பயிற்சி வகுப்புகளெல்லாம் யார் கவனிக்கிறார்கள், யார் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள், யார் அதை பின்பற்றுகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஸோ இந்த நேரத்தில் நாம் குறிப்பிடுவது அப்படிங்கிறது, அடித்து வளர்க்காத பிள்ளையும் ஒடிச்சு வளர்க்காத முருங்கையும் ஒழுங்காக வளராது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லி தான் எங்களுடைய ஆசிரியர்களெல்லாம் அப்பொழுது திருத்துவார்கள். ஸோ அதுபோல் இன்றைக்கி அடிக்கணுங்கிறது கட்டாயம் இல்லை. ஆனால் ஒரு பயம் அப்படிங்கிறது பெற்றோர்களிடத்திலும் ஒரு ஆசிரியர்களிடத்திலும் இருக்கணும். அப்படி இருப்பதற்கு அதை அன்பை காட்டி கூட நம்ம இன்றைக்கி வளர்க்க முடியும். அப்படித்தான் வளர்த்து கொண்டிருக்கிறோம். அதை பற்றியும் வரும் நாட்களில் பார்க்கலாம். இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரர் டைகர் கணேசன் ஃப்ரம் திண்டுக்கல் சவுத் சோன் டைகர் கிளப் கேப்டன் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி நம்மளுடைய 21 நிமிட நடையை நிறைவு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீரை 2 வாய் நிதானமாக பருகுகிறோம். நீர் பருகி முடிச்சுட்டு நமக்கு அருகில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துகிட்டு கருத்து பதிவிட போயிடும். இன்றைக்கி நம்ம என்ன கமெண்ட் பதிவிட போயிடும் அப்படின்னா, நாம் எப்பொழுதும் போல் முதல் கேள்வியாக தினசரி நடவடிக்கை அறிக்கை DA ரிப்போர்ட் டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா?
அதை அனுப்பும் பொழுது இருந்த உங்களுடைய மனநிலை என்ன, அதை உற்சாகமாக எழுதுங்கள். ஏன்னா டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஃபில் பண்ணும்போதே நம்ம உற்சாகமாக ஃபில் பண்ணணும். ஏன்னா அன்றைய நாளை நம்ம வந்து வெகு சிறப்பாக நம்ம வந்து செய்திருக்கிறோம் அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சி இருக்கும், வெற்றி இருக்கும் இல்லையா? அப்போது ஒரு அந்த உத்வேகத்தோடு நம்ம ஃபில் பண்ணியிருப்போம். அதை இன்றைய நாளை நம்ம தொடங்கும் பொழுது நேற்றைய நாளை நம்ம எப்படி வெற்றியாக நிறைவு செய்தோம் அப்படிங்கிறத கொண்டாடினோமோ அதை இன்றைக்கி சொல்லி தொடங்கினோம்னா இன்றைய நாளும் ஒரு வெற்றி நாளாக அமையும். ஸோ இதுதான் முதல் கேள்வி. டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? இரண்டாவதாக நம்மளுடைய எப்போதும் கேட்கக்கூடிய கேள்வி, நம்ம வந்து சிறுபிள்ளையிலேருந்து நிறைய அடி வாங்கியிருப்போம் இல்லையா? அந்த அடி வாங்குதலில் நீங்கள் இன்றைக்கி எண்ணி பார்த்துருப்பீங்க, அதில் யார்கிட்ட அடி வாங்கும் பொழுது உங்களுக்கு பயம் இருக்கும்? இந்த கேள்வி நிச்சயமாக நீங்கள் தாய்கிட்ட, தந்தைகிட்ட, தாத்தாட்ட, பாட்டிகிட்ட, மாமாட்ட, சித்திகிட்ட, இப்படி பல்வேறு நபர்கள்ட்ட அடி வாங்கியிருப்பீங்க. அதுபோக ஆசிரியர்கள்ட்ட அடி வாங்கியிருப்பீங்க. நானும் தான், என்னையும் உட்பட தான் சொல்கிறேன். யார் இடத்துல அடி வாங்கும் பொழுது உங்களுக்கு பயம் அதிகமாக இருக்கும்? நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, பயம் அப்படிங்கிறது எனக்கு ஆசிரியர் இடத்துல தான். அதுலேயும் குறிப்பிட்டு ஒரு ஆசிரியர், அவர் வந்து என்னை அடிக்கிறதில்ல, மற்றவர்களை அடிக்கும் பொழுதே எனக்கு அவ்வளோ பயமாக இருக்கும். அதை பற்றி நம்ம சுவாரஸ்யமாக அப்புறம் கூட சொல்கிறேன். ஸோ இதுதான் என்னுடைய பதில். அதுபோல் நீங்கள் உங்களுடைய பதிலை சொல்லுங்கள். யாரிடத்தில் நீங்கள் அடி வாங்கும் பொழுது பயம் அதிகமாக இருக்கும்? இது இரண்டாவது கேள்வி. மூன்றாவதாக நம்மளுடைய வெற்றி ஸ்லோகன் எழுத வேண்டிய நேரம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க, நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க அப்படிங்கிற இந்த வெற்றி ஸ்லோகனை ஒரு முறை எழுதி இருமுறை வாசித்து நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கும். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான வெற்றி பரிசு கிட்டும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லி, தொடர்ந்து இந்த 3 கேள்விகளுக்கும் விடையளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி, பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்க அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீது இருக்கக்கூடிய ஆடியோ கேட்குவாங்க. உங்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லி, அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்களான நமக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இப்போ நம்ம அடி வாங்கியிருக்கோம், அது ஒரு மகிழ்வாக இருந்தாலும் அதில் வலியும் இருக்கும், வேதனையும் இருக்கும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன். ஸோ அதை போக்கும் விதமாக நம்ம இப்போ வந்து சிரிக்க போகிறோம். ஒரு அற்புதமான நகைச்சுவை கேட்க போயிடும். இந்த அற்புதமான நகைச்சுவையை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி டைகர் சந்திரவாசிகி ஃப்ரம் திருச்சி. இவங்க சிவகங்கை மற்றும் மதுரை டைகர் கிளப்போடைய கோஆர்டினேட்டராக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் சந்திரவாசிகி ஃப்ரம் திருச்சி, சிவகங்கை மற்றும் மதுரை டைகர் கிளப் கோஆர்டினேட்டர். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் சந்திரவாசிகி ஃப்ரம் திருச்சி, கோஆர்டினேட்டர் சிவகங்கை மற்றும் மதுரை டைகர் கிளப் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, இப்பொழுது நாம் அந்த அற்புதமான நகைச்சுவையை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். சொன்னேன், நம்ம சில மிஸ்டேக் நமக்கும் காரணமாக இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்குது சார். நாமளே நம்ம சில சமயங்களில் ஸ்டூடெண்ட்டே எனக்கு கற்றுக் கொடுப்பான் சார். எட்டயபுரத்தில் பிறந்தவரை பற்றி கூறி போகிறீங்கன்னா அவன் ஏசிங்கிறான், எட்டயபுரத்தில் யாரோ பிறந்திருப்பார், நீ யாரை பற்றி கேட்கிறான்னு கேட்டான். நான் மறக்கவே மாட்டான் அதெல்லாம். அவன் ஆன்சர்லாம் நிறைய மறக்க மாட்டான் சார். 5 புலன்களை அடங்கினால் என்ன பண்ண ஆம்புலன்ஸ் வரும்னு எழுதியிருந்தான். என்ன அருமையான பதில் தெரியுமா அதெல்லாம்? அதை விட பெரிய வேடிக்கை சார், ராஜாராம் மோகன் ராய் கூறி போகிறீங்கன்னா இந்த 4 வரும் நல்ல நண்பர்கள் எழுதிக்கிறான் சார். விளையாட்டுத்தனமான வேடிக்கையான பிள்ளைங்க சார்.
18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்களை பற்றி குறிப்பிடுறேன், நான் அனைவரும் மாண்டு விட்டான்னு எழுதுனான். ஃபுல் மார்க் போட்டேன் சார் நான். இல்லைன்னா அப்படியே ஒரு ஆளை காட்டணும், நான் எங்கே போவேன்? ஏன்னா இப்போல்லாம் அந்த உண்மை தெரிஞ்சு தான் அவன் பார்க்கணும், ஆராய்ச்சி பண்ணுறவன் அவன். அவங்ககிட்ட நம்ம என்ன பண்ணுறது, அப்படியே தள்ளியும் போக வேண்டியது தான் சார் அவனை. இல்லை ரொம்ப பிரமாதமான பசங்க, ரொம்ப அருமையான பசங்க தெரியுமா உங்களுக்கு. நான் 40 பசங்களில் சார் உண்மையிலே சொல்கிறேன், 4 ரோ இருக்கும். யாரையும் உயர்வாகவும் நினைக்கிறதில்ல, யாரையும் தாழ்வாகவும் நினைக்கிறதில்ல. ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்கு தகுந்த திறமையை கடவுள் வச்சுருக்கான் சார். அதை முதல்ல நாம் நம்பணும். எல்லாருக்கும் திறமை இருக்குது சார். திறமை வேறு, புத்திசாலித்தனம் வேறு. திறமை வேறு, புத்திசாலித்தனம் வேறு. இப்போ நாம் சில பேர் தெரிஞ்சுக்கிறோம், புரிஞ்சுக்கிறது இல்லை. அதனால தான் வீட்டில் இன்றைக்கும் கேட்குறாங்க, இத்தனை வயசுல என் வீட்டுக்காரிக்க புரிஞ்சுதா கேட்குறாங்களா? அப்போ என்ன வாத்தியார் கேட்டார் கிளாஸ் ரூமில், புரிஞ்சுதாடான்னு. இப்போ வீட்டில் எங்கள் வாத்தியார் கேட்குது, புரிஞ்சுதா? தெரியுறது வேற, புரியுறது வேற சார். முதலாண்டு திருமண நாளை கொண்டாடணும்னு சொல்லிவிட்டு கடைக்கு போய் ஒய்ஃபுக்கு ஏதாவது ஒரு வித்தியாசமான பொருள் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டவன் ஷாப்பிங் மால் போயிட்டு ஒரு பொருளை பார்த்து இது என்னன்னு கேட்டான். இதுதான் தர்மாஸ் பிளாஸ்க். அப்படின்னா இது சூடாக வச்சா சூடாக வச்சுருக்குன்னு, ஜெல்லுன்னு வச்சா ஜெல்லுன்னு வச்சுருக்கும். ஃபேன்டாஸ்டிக். இந்த மாதிரி கருவி என் வீட்டில் இல்லை, இது எவ்வளோ? 1500 ரூபா கொடு. அப்படியே வாங்கினா கொண்டு போனான், வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்தான். அருமையான கருவி, இது நீ வரைக்கும் பார்த்ததே கிடையாது இருந்தான்னா. என்னையா அம்மா வெயிட்டாக இருக்குதுன்னு சது. சும்மாவா? சூடாக வச்சா சூடாக இருக்கணும்னா, ஜில்லுன்னு வச்சா ஜில்லுன்னு இருக்கணும்னா. ஒரு கப் ஐஸ்கிரீம் இருக்குது, ஒரு கப்பு காப்பியும் உள்ளக்குது. சூடாக வச்சா சூடாக இருக்கும், ஜில்லுன்னு வச்சா ஜில்லுன்னு இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணானே தவிர தனித்தனியாக வைக்கணும்னு அவனுக்கு புரியல. ரெண்டும் ஒன்றா வச்சா எப்படி இருக்கும்? இதுதான் பல விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்கிறோம், புரிஞ்சுக்கிறது இல்லை. உறவுகளையும் புரிஞ்சுக்குங்கய்யா. உறவுகளை ஒரு தடவை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், மாறவே மாறாது. அப்புறம் எங்கள் மச்சான் ஒருத்தன் இருக்கான் சார், மச்சான் மாதிரிலாம் உலகத்திலேயே உறவே கிடையாது. மைத்துனன் உறவுன்னானே இல்லை, யாருக்காவது மைத்துனன்லாம் இருந்தால் கொண்டாடுங்க ஐயா. அது என்ன மகிழ்ச்சியான உறவு தெரியுமா? ஜாலியாக பகிர்ந்துக்கிறது சார், அது பேச்சிலையும் செயல்லையும். அது மாதிரி ஒரு ஆனந்தம் உலகத்திலே இல்லை. என் வீட்லேயே எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட நான் உள்ள நுழையிறேன், அப்போ சொல்கிறான், வர வர மாமா சரியில்லைன்னு. என்னடா சரியில்லைன்னு சொல்கிறான்னு நினச்சி பார்த்தா, எப்பயாவது என்ன வா மச்சான்னு கூப்பிட்றாராக்கா, நீ எப்பயாவது காதில் கேட்டிருக்கிறியான்னா. ஓ அப்படியா? அவள் போனதுமே நான் கூப்பிட்டேன், ஏண்டா 1 வருஷமாக நீ என் வீட்டிலே இருக்கிற, நீ உங்கள் வீட்டுக்கு போ, 1 வாரம் கழிச்சு வா, நான் வா மச்சான்னு கூப்பிட்றேன்னாப்பா இல்லையான்னு பாரு. நீ என்ன ரூமுக்கு ரூம் அவனை கூப்பிடுவேன்? ஓ அப்படி ஒன்று இருக்குதான்னா. எப்போ பார்த்தாலும் உனக்கு கிண்டல் தான் மாமான்ட்டு போட்டான் சார். அதை கூட நான் உணரலாம. அது ஒரு ஜாலியான உறவு சார். அம்மை நீ அப்பன் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒன்பொருளும் நீன்னு அப்பர் சுவாமிகள் ஆண்டவனே பாடினார். இது எப்படிப்பட்ட மண்ணு தெரியுமா ஐயா நம்ம மண்ணு? இந்த லைஃப் உலகத்தில் வருமா சார்? 60வது கல்யாணம் எந்த நாட்டிலேயாவது நடக்குதா? 70வது பீமரத சாந்தி எங்கேயாவது நடக்குதா? 80வது சதாபிஷேகம் எங்கேயாவது நடக்குதா? 100வது கனகாபிஷேகம் எங்கேயாவது நடக்குதா? எந்த நாட்டிலேயாவது நடக்குதுன்னு சொல்லி பாருங்க. பாரத புண்ணிய உபதேசத்தில் தவிர வாழ்க்கையை கொண்டாடுற மண் எங்கேயுமே கிடையாது சார். 12 வருஷத்துக்கு முந்தைய எனக்கு 60 சஷ்யப்த பூர்த்தி நடந்தது திருக்கடையூரில் சார். ஆஸ்திரேலியாவில் வந்த என் ஃப்ரெண்டு கேட்டாம்பார், அதே ஒய்ஃப் ஆனான் சார். எதுக்குன்னா அவனுக்கு ஆச்சரியமா இருக்குது, எப்படா இத்தனை வருஷம் ஒன்னா வாழறீங்கன்றான் சார். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடி, அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடி. பாரத தேசம் பழம்பெரும் பூமிடான் நான் பாரதி மார்தட்டி பாடினான் சார். பாரத பூமி பழம்பெரும் பூமிடா. இது பிள்ளைகளுக்கு தயவு செஞ்சு படி 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 படின்னு அந்த படிப்பை வலியுறுத்துகிறோம். திறமை கிடைக்கிறது, அவனை புத்திசாலித்தனமாகவும் வளர்ப்போம். அவன் யார் என்பதை எது தெரியுமா அடையாளப்படுத்தும்? அவன் யார் என்பதை அடையாளப்படுத்துவது அவன் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் தான். நல்ல புனிதமான வார்த்தைகளை பேச கற்றுக் கொடுப்போம் பிள்ளைகளுக்கு. இன்னைக்கு அதுக்கு நேரம் இல்லைன்றாங்க நிறைய பேர். சொல்லாதீங்க, நாம தான் அன்பான வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. வார்த்தைகளே பலம், வார்த்தைகளே பலவீனம். 2 சொற்கள் உலகத்தையே புரட்டி போட்டது. அந்த இடத்துல போய் நான் தொழுது வணங்கிட்டு வந்தவன். சிகாகோ ஆன்மீக மாநாட்டிலே பிரதர்ஸ் அண்ட் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்று முழங்கிய கூட்டத்தில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், சகோதர சகோதரிகளே என்று இந்திய தேசத்தின் இறையாண்மையை 2 சொற்களால் விதையாக்கி வந்த அதுதான் இன்றைக்கு விருட்சமாகி இருக்கிறது. சுவாமி விவேகானந்தர் சொல் எவ்வளவு வளமான சொல். நல்ல சொல்ல கற்றுக் கொடுப்போம் பிள்ளைகளுக்கு.
அன்பாக பேச கற்றுக் கொடுப்போம், அவனுக்கு கருணையை சொல்லிக் கொடுப்போம், கொடுக்கிற பழக்கத்தை கொடுப்போம். ஈகைன்னு வச்சான் சார், ஈகைன்னு வச்சான். நான் தமிழாசிரியர், முறையாக தமிழ் படித்தவன். மயிலம் தமிழ் கல்லூரியில், தமிழ்நாட்டில் இருக்கிற 10 கல்லூரியில் மாநிலத்திலேயே முதல் மாணவனாக வந்தவன். தமிழை உயிருக்கு உயிராக நேசித்து படித்தேன். அதனால்தான் ஈ அப்படின்னாலே கொடுன்னு அர்த்தம். தமிழில் ஈ அப்படின்னா கொடுன்னு அர்த்தம். என்ன ஃபென்டாஸ்டிக்காக வச்சுருக்கான் பாருங்க. மெய் எழுத்துக்கு தான் புள்ளி வச்சான், உயிர் எழுத்துக்கு புள்ளி இல்லாமலே வச்சான். ஆனால் அந்த ஒரு எழுத்துக்கு மட்டும் 2 புள்ளி வச்சுக்கிறான். உள்ளே ஒன்று வெளியிலே ஒன்று. ஏன்? உள்ளே இருப்பதை வெளியிலே கொடு என்பதை எழுத்து வடிவத்தில் சொன்ன மொழியா நம்ம மொழி. அழகான மொழி, அழகான மொழி, அழகான வாழ்க்கை. அம்மா அப்பா உறவுகள் நேசிக்கிற மண்ணி அந்த மண். அமெரிக்காவெல்லாம் போய் பாருங்கள். நான் 3 மாதம் சுற்றி வந்தேன், 5-6 ஸ்டேட்டு போயிட்டு வந்தேன். உண்மையிலே எப்படா ஊருக்கு போகணுன்னு இருந்தது எனக்கு. நிஜமாக சொல்கிறேன், மூத்தவர்களுக்கு நல்லாவே தெரியும். அங்கே எல்லாமே தனி மனிதனாக வாழறான். வேறு வழி இல்லை. அந்த நாட்டு சூழல், அந்த நாட்டு கல்ச்சர் அதுதான். அதனால் அறிவுபூர்வமானதுக்கும் நம்ம மகிழ்ச்சி அடைவோம், சந்தோஷப்படுவோம், ஆனந்தப்படுவோம். எவ்வளோ பெரியவர்கள் இந்த மகிழ்ச்சியை வளர்த்தாங்க தெரியுமா? உங்களுக்கு தெரியாது இல்லை. பேரறிஞர் அண்ணா எதிர்கட்சி தலைவர். கொஞ்சம் நினைவுபடுத்துகிறோம் உங்களுக்கு, அதெல்லாம் சொல்லணும். இப்போ கற்றாரை கற்றாரே காமூர்வரண்ணா. ஆளுங்கட்சி காங்கிரஸ் கட்சி, மாண்புமிகு சி. சுப்பிரமணியம் அவர்கள் 1 மணி நேரம் உரையாற்றுகிறார். எல்லா காங்கிரஸ்காரர்களும் அமைதியாக இருக்கிறார்கள். அண்ணா மெத்த படித்த மேதை எழுந்தார். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆற்றிய உரை இயேசுநாதர் மலைப்பொழிவு செய்தது போல் இருந்ததுன்னு பாராட்டினார். அப்பதான் கை தட்டினாங்க எல்லாரும். சிஎஸ் எழுந்தார். என்னை இயேசுநாதர் என்று எதிர்க்கட்சி தலைவர் சொன்னார், பெருமையாக இருக்கிறது, என்னை சிலுவையில் அறையாமல் இருந்தால் சரி என்றார். பேரறிஞர் அண்ணா மெத்த படித்தவர் இல்லையா? இயேசுநாதரை சிலுவையில் அறைந்தது அவரோடு இருந்தவர்களை தவிர எதிர்க்கட்சிக்காரர்கள் இல்லைன்னார். சார் அவரும் சிஎஸும் சந்தோஷப்பட்டார், அவரும் சந்தோஷப்பட்டார். சார் சட்டசபை கலகலப்பாக இருந்தது. அது பிற்காலத்தில் கைகலப்பாச்சு, அது வேறு. கலகலப்பாக இருந்தது சார். அறிஞரை மதித்த காலம், ஆனந்தத்தினுடைய விளைவாக இருந்தது அது. அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது எதிர்க்கட்சியில் உட்கார்ந்து இருந்த விநாயகம் அவர்கள் இருந்து கேட்டார், மிருகக்காட்சி சாலைக்கு பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பெண் புலிக்குட்டி கொடுத்தார், நான் ஒரு ஆண் புலிக்குட்டி கொடுத்தேன். அந்த மிருகக்காட்சி சாலைக்கு போய் பார்த்தேன், பெண் புலிக்குட்டி பராமரிக்கப்படுகிற அளவுக்கு நான் கொடுத்த ஆண் புலிக்குட்டி பராமரிக்கப்படவில்லைன்னார். உடனே அண்ணா சொன்னார், இது சம்பந்தமான விஷயத்தை 2 சம்பந்திகளும் சட்டமன்றம் முடிந்த பிறகு பேசி தீர்த்து கொள்வோம். சார் எவ்வளவு மகிழ்ச்சி சார், எவ்வளவு ஆனந்தம் சார். எல்லாத்துலேயும் இருக்குது சார். துன்பத்திலையும் மகிழக்கூடிய பக்குவம் நமக்கு மனுஷனுக்கு வேணும். துன்பத்தை துன்பமாக நினைக்கிறத விட துன்பத்தை இன்பமாக மாற்றுங்க, மகிழ்ச்சியாக இருக்கும். இல்லாததுக்கு வருத்தப்படுவதை விட இருப்பதற்கு மகிழ்வோம். எது உன்னிடம் இருக்கிறதோ அது இறைவன் தந்தது, எது உன்னிடம் இல்லையோ அது இனிமேல் இறைவன் தரப்போவது. நன்றி சகோதரி டைகர் சந்திரவாசி ஃப்ரம் திருச்சி, கோஆர்டினேட்டர் மதுரை மற்றும் சிவகங்கை டைகர் கிளப் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, தொடர்ந்து ஐயா புலவர் ராமலிங்கம் அவர்களுடைய குரலில் நம்ம அந்த நகைச்சுவை கேட்டோம். அந்த அற்புதமான நகைச்சுவை அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு ஆசான், ஒரு ஆசிரியர், ஒரு குரு எவ்வாறாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக ஐயா சொன்னார். என்ன அப்படி சொன்னார் அப்படின்னா, தன்னுடைய மாணவர்கள் தன்னை கேலி செய்கிறார்கள், தன்னை குறை சொல்கிறார்கள், தன்னை அவமானப்படுத்தும் விதமாக ஏதேனும் செய்தால் கூட அதை அவர் எவ்வாறாக எடுத்துக்கொள்கிறார் அப்படிங்கிறத பார்த்தா அவர் இன்றளவும் மகிழ்வோடு இருப்பதற்கு காரணம் நாம் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறோம் அப்படிங்கிறது. அவர் சொன்ன ஒவ்வொரு நகைச்சுவையும் அவர் நகைச்சுவையாக சொன்னால் கூட அதை அவர் எவ்வாறாக உள்வாங்கி கொள்கிறார் அப்படிங்கிறதுல தான் விஷயம் இருக்குது. இப்போது நான் அடிக்கடி சொல்வேன், நம்மை நோக்கி யாரேனும் ஏதேனும் ஒரு கணைகளை தூக்கி போட்டால் அதை கணைகளாக எடுத்துக்கொள்ளாமல் அது நம்மை வாழ்க்கையில் முன்னேற்றுவதற்கான பாதைகளாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத சொல்லுவோம். அந்த வகையில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தன்னுடைய மாணவர்கள் அப்படிங்கிறவங்க இவரை இவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவர் சொன்னார், 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள் பற்றி குறிப்பெழுது அப்படின்னு சொன்னால் எல்லாருமே இன்றைக்கி மாண்டுட்டார்கள் அப்படின்னு சொன்னார். ஸோ யாராவது என்கிட்ட கேட்டால் நான் இப்போ யாரை உதாரணம் காட்டுறது, ஆமாம் இல்லை மாண்டுட்டாங்கல்ல, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறேன்.
ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அடுத்து சொன்னார் பாருங்கள், அந்த ராஜாராம் மோகன் ராய் அவரை பற்றி குறிப்பெழுதுனா அந்த 4 நண்பர்களும் நண்பர்கள். இது மாணவ பருவத்திலே இருக்கக்கூடிய ஒரு குசும்பு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அந்த அந்த திறனை, அந்த வளர்வை அவர் ரசித்திருக்கிறார் அப்படிங்கிறத அவர் அப்படியே பேசிக்கிட்டே போகும்போது தன்னுடைய வயதை குறிப்பிட்டார். இன்றைக்கி 72 வயது அப்படின்னு அந்த ஆடியோ பேசி நம்ம ஏற்கனவே அன்னைக்கே ஒரு ஆடியோவில் அவர் 75 வயது அப்படிங்கிறத கணக்கிட்டோம். அந்த ஆடியோவுமே இன்றைக்கி வெளிவந்து எத்தனை நாட்கள் ஆனது அப்படின்னு தெரியலேன்னு சொன்னோம். அப்படி அவருடைய வயதை குறிப்பிட்டு அவர் இளமையாக இருப்பதற்கு என்ன காரணம்னா அந்த நகைச்சுவை உணர்வு, எதையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய பாங்கு அப்படிங்கிறத நாம் இந்த ஆடியோவின் வாயிலாக புரிந்து கொள்ள முடிகிறது. தொடர்ந்து அவர் தமிழை பற்றியும் அந்த தமிழுக்கான அந்த சட்டமன்றங்களில் நடந்த ஒரு விவாதங்களை அண்ணாதுரையோடு ஏற்பட்ட அந்த விஷயங்களை எல்லாம் சொன்னார். உண்மையிலேயே எவ்வளோ ஒரு மகிழ்வு! இயேசுநாதரோடு ஒப்பிட்டதற்கு என்னை சிலுவையில் அறைந்து விடாதீர்கள் அப்படின்னு அவர் சொன்னதாகவும், அதற்கு இவர் சிலுவையில் அறைந்தது நாங்கள் எதிரிகள் அல்ல, எதிர்க்கட்சிக்காரர்கள் அல்ல, கூடவே இருந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஒரு விஷயங்களெல்லாம் யோசித்து பார்க்கும் பொழுது எவ்வளவு ஆரோக்கியமாக, எவ்வளவு ஒரு புத்தி கூர்மையோடு எப்படி அடுத்தடுத்த ஒரு விளைவாக அவர்கள் பேசியிருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்படும் பொழுது மிக்க மகிழ்வாகவும் இருக்கிறது. தமிழ் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த மொழியாக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் அந்த ஆடியோவின் வாயிலாக புரிந்து கொள்ள முடிந்தது. ஐயாட்டிருந்து நான் கற்றுக்கொள்வது அப்படிங்கிறது எதை ஒன்றையும் நாம் நகைச்சுவையாக எடுத்துக்கொள்ள வேண்டும், எதை ஒன்றையும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அற்புதமான பாதையாக, வழிகளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத கற்றுக்கொண்டோம். அதனால் அவர் என்றென்றும் இளமையோடு இருக்கிறார். அவரை இன்னும் இளமையோடு இந்த இயற்கை வைத்திருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை ஐயாவுக்கு வழங்குங்கள். இந்த அற்புதமான ஆடியோவை தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரி டைகர் சந்திரவாசிகி ஃப்ரம் திருச்சி, கோஆர்டினேட்டர் மதுரை மற்றும் சிவகங்கை டைகர் கிளப் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து நம்ம இன்னும் ஒரு ஆடியோ கேட்கலாம்னு பார்த்தா நேரம் அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப குறைவாக இருக்கிறது. ஒரு 2 நிமிடங்கள் தான் இருக்கிறது. இந்த 2 நிமிட இடைவெளியில் நம்ம ஒரு ஆடியோ கேட்பது அப்படிங்கிறது சாத்தியமற்றது. இருப்பினும் பல விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். அதாவது நம்மளுடைய ஆடியோ அப்படிங்கிறது நீங்கள் ஒளிபரப்பும் போது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நம்மளுடைய தொடர்ந்து அனுப்பக்கூடிய சகோதர சகோதரிகளுடைய குரல்கள், அவர்களுடைய பெயர்கள் தான் இங்கே உச்சரிக்கப்படுகிறது. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா எல்லாருடைய பெயர்களும் உச்சரிக்கப்படணும். அப்படின்னா நீங்களும் உங்களுடைய ஆடியோக்களை அனுப்பி வைக்க வேண்டும். இப்போ அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் அப்படின்னா நான் கேட்டவுடன் ஆடியோ தரணுங்கிறதுனால அனுப்பி வைக்கிறாங்க. உண்மையிலேயே நல்ல பல ஆடியோக்களை தேர்வு செய்து அனுப்பி வைக்கிறாங்க. எனக்கும் அவர்களுடைய பெயர்களை மீண்டும் மீண்டும் உச்சரிப்பதற்கு சந்தோஷமாகத்தான் இருக்கிறது. ஆனால் புதியவர்களான மற்றவர்களும் ஏன் உங்கள் சார்பில் நீங்கள் ஆடியோ அனுப்பி வைக்கக்கூடாது? ஆடியோவை எல்லாருமே அனுப்புங்க. எல்லாருக்குமே அது ஒரு கடமையாக, ஒரு கடனாக கூட எண்ணிக்கொள்ளுங்கள். டைகர் கிளப்புக்கு நம்ம திரும்ப செலுத்துறது அப்படிங்கிறது யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படிங்கிற கூற்றுக்கு எனக்கு கிடைச்சது மற்றவர்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஏன் வாரத்தில் ஒரு ஆடியோ தேர்வு செய்து நீங்கள் அனுப்பக்கூடாது? இப்படி ஒரு முடிவோடு, ஒரு இலக்கோடு, ஒரு கொள்கையோடு நீங்கள் பயணியுங்கள். வாரம் ஒரு ஆடியோ நம்ம தேர்வு செய்து அனுப்பி வைக்கணும். சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவங்களுடைய நம்பருக்கு நம்ம அனுப்பி வைக்கணும். அந்த ஆடியோவை அவர்கள் தேர்வு செய்து அதில் உள்ள கருத்துக்களை அவர்கள் பார்த்து அதை எனக்கு தருவாங்க. ஸோ அதனால் உங்களுடைய முடிவானது ஒரு ஆடியோ அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். நிச்சயமாக எல்லோருடைய பெயர்களும் உச்சரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டியது உங்களுடைய ஆசையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லி நம்மளுடைய 42 நிமிட நடையை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் எல்லாருமே கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு இன்றைய நாளை தொடங்கும். அதற்கு முன்பாக ஒரு கூட்டு பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். இன்று நம்மோடு இணைந்து பயணித்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல
இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவனே பிரபஞ்சமே நீ துணை நின்று அவர்களுக்கு வழி நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கூட்டு பிரார்த்தனையை நிறைவு செய்து நமக்கான பிரார்த்தனையை செய்து நாம் நலமோடும் வளமோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் என்றென்றும் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி உங்களுக்கும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்களை சொல்லி இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் தாங்கள் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டிக் கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நன்றி.